ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தாவேகா மாநாட்டுக்கு தொடரும் சிக்கல்கள் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். மேலும் அவர் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பேச போகிறாரு, என்ன மாதிரி விஷயங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க. குறிப்பாக விஜயகாந்த் அவருடைய படத்தை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அஜித்தோட ஃபோட்டோஸை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இப்படின்னு பல விவகாரங்களையும் சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவை குறித்தும் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. தாவேகா மாநாடு நாளைக்கு பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால இப்போதே பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு விமர்சையான இந்த பேனர்கள் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அடிக்கான 100 அடிக்கும் மேலே கொடிக்கம்பம் நட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொடிக்கம்பம் நட்ட பிறகு அந்த கிரேன் நின்றுக்கிட்டு இருக்குது. கொடிக்கம்பத்தை நிற்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆக போகிற ஸ்டேஜில் கிரேன் மிஸ் பண்ணிடுச்சா அல்லது கீழே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சான்னு தெரியல. அந்த 100 அடி கம்பமானது அப்படியே கீழே விழுந்தது. நல்வாய்ப்பாக எந்த மனித உயிருக்கும் சேதம் ஏற்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மிக நிச்சயமாக இந்த விவகாரம் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இது நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, ஒருவேளை அதுக்குள்ளே ஒரு நபர்களோ, ஒரு உயிரோ, ஒரு குழந்தையோ, ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஒரு உயிர் பலியை அந்த களம் சந்தித்தது அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்த மாநாடு மாறி இருக்கும். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த மாநாடு நடத்துறதுக்கான பயிற்சியே இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பேச்சு எழ ஆரம்பிச்சிருக்கும். இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இல்லை இந்த கிரேன் தான் சரியில்லை, இதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா எது போன்ற ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த இடத்துல சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஓரளவுக்கு இதெல்லாம் மிட் நைட்டில் அல்லது ரொம்ப விடியற் காலையில் போன்ற நேரங்களில் பண்ணுறதா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் அங்கே மக்கள் இருக்க மாட்டாங்க, அல்லது நம்ம ஆட்களே அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கப்பா, நம்ம அப்பப்பா அப்படின்னு அவங்களே பேசி இருந்திருக்கணும். இவங்க இந்த மாதிரி நேரத்தில் பட்ட பகலில் ஒரு டைமில் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த உயிர் சேதம் ஏற்படாமல் போயிருக்கிறது. இருந்தாலும் ஒருத்தருடைய மகிழ்ந்து பார்த்திங்கன்னா அப்பளம் போல் நொறுங்கி இருக்குது, அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது. அவர் ரொம்ப கண்கலங்கி நிற்கிறாரு. அவருக்கான அந்த இழப்பீடு தொகையை, அவருக்கான அந்த இழப்பை நிச்சயமாக தாவேகாவும் அதனுடைய நிர்வாகிகளும் ஈடுகட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நிச்சயமாக அதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு விவகாரம் பார்த்திங்கன்னா, இந்த தாவேகாவோட மாநாட்டுக்காக ஒரு 19-20 வயது இளைஞன் ஒருத்தன், அந்த தம்பி பார்த்திங்கன்னா இந்த பேனர்கள் கட்டுறதுக்காக, கொடிக்கம்பங்கள்லாம் நட்டுறதுக்காக போயிருக்கிறான். அப்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு உண்மையிலேயே ரொம்ப ஒரு கெடுவாய்ப்பான ஒரு சம்பவம் தாங்க. ஏன்னா, ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அது ரொம்ப கவனமாக, ரொம்ப நேர்த்தியாக, எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கலும் இல்லாமல் தான் ஒரு மாநாடு நடத்தணும். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது இந்த மாநாட்டை துவங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விமர்சன கணைகளுக்கு உள்ளாகிடும். இருந்தாலும் இந்த விவகாரத்தில் இதற்கு முன்னாடி கடைபிடித்த நடவடிக்கைகளை திரு விஜய் கடைபிடிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாநாடு தொடங்கும் போதே இப்படி இறந்திருக்கிற அந்த தம்பி, இதே போல் கட்சி நிர்வாகிகள் இறந்து போனவங்களோ அல்லது தான் இழப்புக்கு உள்ளானவங்களுக்கோ ஒரு இரங்கல் தெரிவித்து அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா, உங்கள் மாநாட்டுக்காக ஒருத்தர் உயிரை இழந்திருக்கிறான் அப்படின்னும் போது அதை அட்ரஸ் பண்ணுறாரு விஜய். நேரில் போய் பார்க்குறாரு, தொடர்பு கொண்டு பேசுகிறாரு, களத்தில் நிற்கிறாரு. அவங்களுக்காக கட்சியே, ஒட்டுமொத்த கட்சியும்
ஒரு நன்றி வணக்கம் செலுத்துது. ஒரு நிமிட வணக்கமாவது அந்த பையனுக்கு செலுத்தணும், அந்த தம்பிக்கு செலுத்தணும். ஏன்னா இந்த மாநாட்டுக்காக அந்த தம்பி உழைக்க வந்திருக்கிறான். இந்த மாநாட்டுக்காக உழைக்க வந்த தம்பி தன் உயிரை இழந்திருக்கிறான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. களத்திலும் நிறைய செய்தியாளர் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டுகளை போட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் அப்படிங்கிறது விக்கிரவாண்டி வீசாலையில் கூட்டப்பட்ட கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் வந்து விஜய்க்கு இருக்குது, தாவேகாவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலை முடுக்கில் இருந்தும், எல்லா நகரங்கள்ல இருந்தும், தெருக்கள்ல இருந்தும் எவ்வளவு தூரம் ஆட்களை கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது இந்த கிராமம் பாரப்பத்தி அப்படிங்கிறது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவகங்கள்லையும் தங்கு விடுதிகள்லையும் வந்து அறைகள் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டிருக்குது. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அங்கே இருந்து வந்து அந்த இடத்துக்கே போக முடியும். அங்கே இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்று மகிழுந்து வேணும், இல்லை இருசக்கர வாகனம் வேணும். காரோ பைக்கோ இல்லாமல் நீங்கள் அந்த பகுதிக்கு போகவே முடியாது. அப்போது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இவ்வளவு தூரம் மக்கள் கூட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு சரியான முடிவும் கூட. ஏன் அப்படின்னா இது போன்ற நேரங்களில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள் நாங்கள் போகிறோம் வரோன்னு போகும்போதோ அல்லது வரும்போதோ குழந்தைகள் பள்ளி விடுக்கிற நேரத்தில் அவங்களும் வெளியில் வந்தாங்களோ அல்லது நடைபாதையில் உலாவிக்கிட்டு இருந்தாலுமே கூட அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடெண்ட் நடக்கலாம், அல்லது யாராச்சும் அதை கூட்ட நெரிசலை சிக்கலாம். அப்போ ஸ்டாம்பீடு போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வந்து கவனிச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் விடுமுறை விட்டுருக்குறாங்க நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்துக்கு வந்து இது வந்து ஒரு இப்போ கூட தாவேகாவுடைய நிர்வாகி திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த கூட்டத்துக்கு வரவழைக்கக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு அதிகமான மக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல டிராவல்ஸ் நிறுவனங்கள், ஒப்புக்கொண்ட டிராவல் நிறுவனங்களே இல்லைங்க நாங்கள் வரலைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட டிராவல்ஸ் நிறுவனங்கள் வந்து நாங்கள் வர மறுக்கிறோன்னு சொல்கிறதாக தகவல்களை வெளியே கசிய விட்டுருக்கிறாரு. அப்போ இந்த விவகாரங்களுக்கு என்ன காரணம், ஏன் வரான்னு சொன்னவங்க இப்போ வராமல் போயிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காண்பிச்சுட்டாங்க அப்படின்னா இது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியாக மாறும், திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும். அதை இவங்க விரும்பலை. அதன் காரணமாக ஒரு மறைமுக அழுத்தம் இதில் இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள். குறிப்பாக இப்படிப்பட்ட டிராவல்ஸும் கைவிட்டுடுறாங்க. எனவே பொது போக்குவரத்தின் மூலமாக வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையிலிருந்து இந்த பாரப்பத்திக்கு வரணும்னா ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. அந்த டிராவல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருந்த பொது போக்குவரத்தை வந்து அந்த பகுதியில் விடவே மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து இறங்கணும்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி மட்டும்தான் வர முடியும். குடும்பங்கள் குழந்தைகள்லாம் நாங்கள் வரும்போது அதை பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்குதுன்னு மதுரையில் இறங்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற கட்சி நிர்வாகிகள்கிட்ட புகார் தெரிவித்ததாகவும் ஒரு பதிவு வந்து சொல்கிறாங்க. அப்படி என்றால் இந்த நேரத்தில் அவங்க இப்படி ஒரு கூட்டத்தை வந்து இறுதி நேரத்தில் ஸ்டக் டவுன் பண்ணலாம். இறுதி நேரத்தில் ஒரு கூட்டம் உருவாகிறத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கலைக்க முடியுன்ற ஒரு யுக்தியை ஆளுங்கட்சி பயன்படுத்துகிறது. அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடிகள் உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க தாவேகாவினுடைய தொண்டர்கள். இது எந்த அளவுக்கு கள அளவில் நிஜம்னு நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியாது. ஆனாலும் இவர்களுக்கு இன்னொரு நெருக்கடி இப்போ புதுசாக வந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, அனுமதி இல்லாமல் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய பேனர்களை உடனடியாக நீங்கள் 1 ஹவருக்குள்ளே அகற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்பேக்காக தான் நம்ம பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே அனுமதி இல்லாத இடத்துல அவங்க வச்சிருக்கவே கூடாது. அப்படி வைத்திருப்பதன் காரணமாகத்தான் இப்போ எடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, அனுமதி வாங்கினத்துல மட்டும் வச்சாலுமே போதுமானது தானே. விஜய் அங்கே வராரு அப்படிங்கிற ஒரு செய்தியே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு இப்போ ரீச் ஆக போகுது. அனுமதி இல்லாத இடத்துல ஒரு பேனரை வச்சு அதில் திரு விஜயனுடைய புகைப்படத்தை வச்சு தான் மக்களை ஈர்க்கணும் கவரணும் அப்படிங்கிற ஒரு தேவையோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ அதுவும் வந்து ஒரு செட்பேக்காக இருக்குது. ஒரு உயிர் பலி நடந்திருக்கிறது, அவ்வளவு பெரிய கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு நேரடியான வாகன வசதிகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது. இதைவிட குறிப்பாக ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வாகன ஏற்பாட்டாளர்கள், பயண ஏற்பாட்டாளர்கள் இந்த முறை நெருக்கடியான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் கிட்ட வந்து நாங்கள் நாளைக்கு வரலைங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ இதுவுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அனுமதி இல்லாத இடத்துல வச்சுருந்தீங்களா, ஒட்டுமொத்தத்தையும் ஒன்று தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எனவே ஒரு மாநாட்டை, 2வது மாநில மாநாட்டை விஜய் கூட்டும்போது எவ்வளவு விதமான நெருக்கடிகள், ஒரு சம்பவங்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இன்னொன்று இதில் அவர்களால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நெருக்கடிகளும் இருக்குது, புற நெருக்கடிகளும் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். அதுவும் மதுரை அப்படிங்கிறது யாருடைய பவர்ஃபுல்லான ஒரு இடம் நமக்கு தெரியும். மதுரையில் இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர் யாருங்கிறது நமக்கு தெரியும். அவரை தாண்டி எந்த விதமான விவகாரங்களையும், குறிப்பாக மூர்த்தி அவர்களுக்கு மீறி மதுரைக்குள்ளே பெருசாக எந்த விஷயங்களையும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை எப்போதுமே உண்டு. அவர் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர், அவரை தாண்டி அங்கே அணு கூட அசையாதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போது அவருடைய பார்வை அல்லது அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து கேட்டு பெறணும், அவருக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க தாவேகாவுடைய நிர்வாகிகள். இன்னொரு பக்கம் இன்னைக்கு இரவு சரியாக எல்லா விதமான வேலைகளும் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு இரவு திரு விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு வரப்போகிறாரு. சரியாக இரவு நேரத்தில் வந்தால் மட்டும்தான் பெருசாக மக்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இரவு நேரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக வேலைகள் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு திரு விஜய் அவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏற்கனவே இது போனவும் நடந்தது தான். விக்கிரவாண்டி வீசாலையிலுமே கூட இரவு நேரத்தில் அவர் வந்தார், அப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்வையிட்டு போனார். இந்த முறை திரு விஜய் அவர்கள் வரவிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போதே அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்காலிகளில் அதே அந்த திடல்லையும் வந்து மக்கள் வந்து அமர்ந்து அங்கேயே தூங்கி அங்கேயே வந்து எழுந்திருக்கிற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அது எப்படி அவங்க அப்படி இருக்கிறாங்க, அங்கே அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து எங்களுக்கு அறைகளே கிடைக்கலங்க, எங்களுக்கு அறையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் விஜய் அவர்களை பார்த்தா மட்டும் போதும், அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல தங்குறோம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புள்ள குட்டிங்களோட பெட்டி படுக்கையோடு இருக்கிறவங்களுமே கூட அங்கேயே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மாநாடு விஜய் அவர்கள் கட்சியில் மட்டுமல்ல, தாவேகாவுக்கு வெளியில் இருந்து இருக்கக்கூடிய எல்லாரும் மத்தியிலுமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறது. முதல் மாநாட்டுக்கு இருந்த எதிர்பார்ப்பை விட அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அதை விட இதில் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய ஸ்டாண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, யார் எதிர்க்கிறாரு யார் ஆதரிக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இனிமேல் இருக்குது. அதனால தான் அவரை நோக்கி, அந்த இடத்த நோக்கி மக்கள் வந்து போக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய பார்வையும் இன்றைக்கி அங்கே தான் இருக்குதுங்க. தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான ஊடகங்களுடைய நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக அந்த இடத்துல இருக்கிறத வந்து பதிவு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் நம்மளுடைய ஆட்கள் அங்கே வந்து அனுப்பியிருக்கிறோம். அங்கே நடக்கக்கூடிய விவரங்களை நாமளும் தொடர்ச்சியாக வந்து கொடுக்கத்தான் இருக்கிறோம். எனவே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இப்போது வந்து மாறி இருக்கிறது. இந்த கொடிக்கம் விழுந்த உடனடியாக அங்கே அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வந்து ஸ்பாட்டுக்கே போயிருக்கிறாரு, விசிட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, எம்ஜிஆர் அண்ணாவுடைய புகைப்படங்களை பயன்படுத்தியிருப்பது கட் அவுட்டுகளில். காரணம் என்னென்னா 67, 77 அந்த மாற்றங்களை கொடுத்தவர்கள் 2026 மாற்றத்தை கொடுக்க போகிற விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர், 2 பேரும் 2 பக்கம் இருக்காங்க, நடுவில் விஜய் இருக்கிறாரு. இன்னொன்று வழக்கம் போல் 3 எழுத்து அப்படிங்கிறது அவங்க பொதுவாக சொல்கிறது. ஏன்னா அந்த பாடல்லையே கூட அவங்க போட்டிருப்பாங்க, 3 எழுத்தை பற்றி ஒரு பாடலை போட்டிருப்பாங்க. ஸோ அண்ணா எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு இவங்க வந்து ஒரு கணக்கை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் 67, 77 அப்படிங்கிறது வந்து மக்கள் மாற்று சக்திக்கு ஓட்டு போட்டாங்க, அப்படி என்றால் மாற்று சக்தியான எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் நாங்கள் இதை வச்சுருக்கிறோம். மற்றபடி வாக்குகளை அறுவடை பண்ணணும், அண்ணாவோட வாக்குகள் எம்ஜிஆருக்காக இருக்கிற வாக்குகள் அறுவடை பண்ணணுங்கிற நோக்கம் எங்களுக்கு வந்து பெருசாக கிடையாது. எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுற மக்கள் வாக்குகளை போட்டாலே நாங்கள் வெற்றி பெற்றுருவோம், எங்களுக்கு இவங்க 2 பேருமே ஐடியாலஜிக்கல் ஐகான்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள். இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவருடைய படத்தையும் பயன்படுத்துறதை பார்க்க முடிகிறது. வைரத்தை தான் விட்டுட்டோம், தங்கத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதன் பின்னாடி இருக்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் தாங்க. ஏன் அப்படின்னா, மெயின் இடங்களை பயன்படுத்தாமல் 2ஆம் கட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை குறித்து கூட நேற்று வந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பேசுகிற பொழுது, விஜயகாந்தோடைய படத்தை பயன்படுத்தணும்னா விஜயகாந்த் அவர்களை மானசீக குருவாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தட்டும் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு கடுமை எதிர்வினை ஆட்சி இருந்தாங்க. ஏன்னா அவங்க அதை விரும்பலை.
ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐயா விஜயகாந்த் மீதான ஒரு கரிசனம் இருக்கு இல்லையா, ஒரு அனுதாப அலை இருக்குது இல்லையா, அந்த அனுதாபத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல தேமுதிக இருக்கிறாங்க. அறுவடை செய்ய நான் தவறான பொருளை சொல்லலை, அது அவங்க தான் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் அவங்களுக்கானது தான். ஏன்னா அவருடைய கட்சியினுடைய முகவரி அடையாளம் எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் தான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஐயா விஜயகாந்த் தான் அவங்களுக்கு எல்லாமே. அப்போ அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூவை விஜய் பயன்படுத்துகிறாரு அப்படின்னும் போது விஜயகாந்தோடு இருக்கிறவங்க அல்லது தேமுதிக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஓகே நம்ம வந்து இந்த பக்கம் போகலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகலான்ற மூடு வரும்போது அவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க, வேற ஒரு மோடில் திங்க் பண்ணும்போது அவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் விஜயகாந்த் படத்தை அங்கங்கே இருக்கிற சில நிர்வாகிகள் மட்டும் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான. ஏன்னா தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்த மாட்டாங்க, அப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொன்று, விஜயகாந்துக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு தெரியும். அதன் காரணமாக விஜய் அதை லெத்தார்ஜிக்காக கூட விட்டுருக்கலாம். ஏன்னா அவர் மூலமாக அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் திரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர்களும் நம்ம பக்கம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விவகாரத்தை விஜய் அவர்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இதே போல் அஜித்தோட படத்தையும் பயன்படுத்துறது, அஜித்தினுடைய ரசிகனாக தாவேகாவின் தொண்டனாக அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர்ஸை பயன்படுத்துறது. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, அஜித் ரசிகர்கள் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது, நீங்கள் அரசியல் ரீதியாக களமாடணும்னா தளபதியினுடைய கட்சி இருக்குது வாங்க அப்படின்னு இவங்க வெளிப்படையாக போஸ்டர்ஸ் போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. விஜய் கட்சிக்காரங்க வெளிப்படையாக அஜித் ரசிகர்களை கூப்பிடுறாங்க, வாங்க எங்க கூட அரசியல் பண்ணுங்க, அரசியல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கூட திரு விஜய் அவருடைய அவர் நினச்ச ஒரு திரைப்படத்தில் கூட கோட் அப்படிங்கிற திரைப்படத்தில் இறுதியான வசனத்தில் வரும்போது கூட யாருடைய ரசிகர்னு சொல்லும்போது தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அஜித்துக்கும் விஜய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய பகை முரண்களே கிடையாது, இது ஒரு நடிப்பு தான், நட்பு முரணாகத்தான், நட்பாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறுவ முயற்சி பண்ணார். இடைவெளியை டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணார். அதோட தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா அதுவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளான்னா இதுவும் வந்து இப்போ பொலிட்டிக்கலாக தான் அதை மூவ் பண்ணுறாங்க. ஸோ அஜித் விஜயகாந்த் படங்களை பயன்படுத்துறதுமே கூட ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா படத்தை தேமுதிக பொதுச்செயலாளர் அம்மையார் பிரேமலதா பயன்படுத்துகிறாங்கல்ல, எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா சில போஸ்டர்ஸ் வந்துச்சு, அவங்க அனுமதி பெற்றோ பெறாமலோ ஒரு போஸ்டர்ஸ் வந்துச்சு. அந்த போஸ்டர்ஸில் ஜெயலலிதா அம்மையார் படம் எப்படி இருக்குது, ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து தான் களமாடினார் ஐயா விஜயகாந்த் இறுதி காலகட்டத்தில். அப்போ ஜெயலலிதா அம்மையாரை நீங்கள் எப்படி வந்து உங்கள் போஸ்டரில் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுப்புறாங்க. எனவே இது போன்ற பலவிதமான பொலிட்டிக்கல் மூவ்ஸும் அங்கங்கே பேனர்களில் வந்து காட்சிப்படுத்துகிறார் திரு விஜய். எல்லாவற்றையும் தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதா மேட்ரு. ஏன்னா விஜய் இந்த முறை போன முறை போலவே திருப்பியும் அதே விஷயங்களை பேசினார் அப்படின்னா அது நிச்சயமாக செல்ஃப் எடுக்காது. இந்த முறை ரொம்ப தெள்ள தெளிவாக பின் பாயிண்டடாக அவர் அரை மணி நேரம் பேச போகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேச போகிற 30 நிமிடங்கள் அப்படிங்கிறதுல ஆன்டி பிஜேபியும் ஆன்டி டிஎம்கேவும், இன்னொன்று தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறதையும் நிறுவக்கூடிய வகையில் பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த விவகாரங்களை கலந்தவர் பேசினார் அப்படின்னா அது நிச்சயமாக அடுத்தடுத்த மாதங்களுக்கு இன்னும் இதை வந்து ரொம்ப வீரியப்படுத்தும். மிக முக்கியமாக எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினரையும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தாக்குவதற்கோ அல்லது நேரடியாக தாக்குவதற்கோ, நேரடியாக இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு, மறைமுகமாக விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்மை காலங்களில் அவர்கள் எடுத்த பெரியார் எதிர்வினை, பெரியாருக்கு எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிறத குறித்து விஜய் வாயை திறக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அப்போ அதுக்கு இவர் பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்மை நடைபெற்ற ஆணவ படுகொலை விவகாரம் இருக்கிறது, அதே போல் ராகுல் காந்தி எடுத்துக்கக்கூடிய ஓட்சர் விவகாரம் இருக்குது. இப்படி இதெல்லாம் பற்றி அவர் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சினுடைய சாராம்சமாக தாவேகா வர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் 2026 போட்டி. எனவே எதை பற்றியும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீங்க, கூட்டணியை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க, நாம தான் ஒரே சக்தி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, தனிச்சு தான் போட்டி போட போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அந்த முடிவை அறிவிப்பாரா நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாரா விஜய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே தொடர்ச்சியான சிக்கல்களுக்கு மத்தியில் சிக்கி கொண்டிருக்கிறது தாவேகாவோட மாநாடு. இதை எப்படி அடுத்தடுத்து வெற்றி நோக்கி கொண்டு போவாரா விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.